வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஒரு வாரம் முழுக்க சித்தர்கள் நமக்காக வழங்கிய நாள் ஒழுக்கங்களை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்னைக்கு எந்த பகுதி அண்ட் அந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க டாக்டர்? இன்னைக்கு நாம் உளுந்து கஞ்சி பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி காலை உணவு மிகச்சிறந்த ஒரு உணவில் ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம், உளுந்து கஞ்சி. இந்த உளுந்து கஞ்சி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடிய, ஒரு நாள் முழுவதும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக அமையப்போகுது. இது நிறைய பேருக்கு நம்ம சொல்லி அந்த உளுந்து கஞ்சியினுடைய பலனை அனுபவித்து அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னவங்க ஏராளம் பேர். அதனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு கலவையில் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். ஏற்கனவே உளுந்து கஞ்சி நிறைய செஞ்சுருக்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலவையில் இருக்கும். இது காலை உணவுக்குன்னு சிறப்பாக சொல்லப்படக்கூடியது. இதில் 1 பங்கு வெந்தயம், 2 பங்கு அரிசி, அதே அளவுக்கு தேங்காய், அரிசி அளவுக்கே 2 பங்கு தேங்காய், 4 பங்கு கருப்பு உளுந்து. இதில் தேங்காயை மட்டும் நல்லா தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த 3 பொருள் இருக்கு இல்லையா, நம்ம வெந்தயம், அரிசி, உளுந்து, இதை நல்லா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி கலந்து ஒரு வேக வச்சு நல்லெண்ணெய் கலந்து பனை வெல்ல பாகு கலந்து இது வேகும் போதே சுக்கு போட்டுக்கலாம். ஓகே. வெந்து முடித்து கடைசியாக இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பனை வெல்ல பாகு கலந்துட்டு இறக்குற தருவாயில் அரைச்சி வச்ச தேங்காயை போட்டு கலந்து இறக்கிறோம். இது அத்தனையும் கலந்து முழுமையாக உடம்புக்கு ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடியது. ஒரு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கும், ஒரு நாள் முழுவதும் சிறந்த ஒரு நினைவாற்றலோடு ஒரு புத்தி கூர்மையோடு செயல்படுறதுக்கும் இந்த கஞ்சி உதவியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு காலையில் இதை கொடுத்துட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம நாள் முழுவதும் இந்த வகுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை பாடங்களையும் தெளிவாக படிக்கிறதுக்கான ஆற்றல் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய வருது. முக்கியமாக படிப்பில் கவனம் செலுத்துறது. சின்ன பிள்ளைங்கன்னா படிக்கிறது, விளையாட விடுறதில்ல, போதுமான ஊட்டமான உணவு கொடுக்கறதில்ல. ஏன்னா கணவன் ஏதோ ஒரு வேலையோட போகிறாங்க, வேலையில் இருக்காங்க, மனைவிக்கும் முழுமையாக ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி ஆகிப்போச்சு. அதனால் உணவில் அதிக கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படுது. வீடு முழுவதுக்கும் தேவையான ஊட்டம் நிறைந்த இந்த கஞ்சி அப்படிங்கிறத செய்கிறது வெறும் 20 நிமிஷம் தான் ஆகும். இதை தயவு செய்து எல்லாரும் இதை வாரத்தில் ஒரு நாளோ அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மிகச்சிறந்த ஊட்டம் அளிக்கக்கூடிய உணவு. இது காலையில் நம்ம சொல்கிறோம், அது காலையில் மட்டும் இல்லை, மாலை உணவாகவும் இது பரிமாறலாம். கண்டிப்பாக. இது இந்த காலத்தில் வரக்கூடிய நோய்களை தடுக்கிறது. அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், எலும்புகளில் வரக்கூடிய பாதிப்பு. யாரை கேட்டாலும் விட்டமின் D3 டெஃபிஷியன்சின்னுவாங்க. அப்புறம் எலும்பு வன்மை குறைவு, ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு நிலை வருவாங்க. குடலில் பலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா போதுமான ஊட்டம் உடம்புல இல்லாத தான் காரணம். ஒரு காலத்தில் இல்லாத நோய்கள்லாம் இன்றைக்கி வர்றதுக்கான காரணம் அந்த உணவு மாறுபாடு தான் முக்கியமானது. அந்த மாறுபட்ட உணவுலேருந்து இயல்பான உணவுக்கு நம்ம வர்றதில் ரொம்ப முக்கியமாக வைக்கக்கூடியது கருப்பு உளுந்து. மறுபடியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த உளுந்து அடிப்படையாக வச்சு தான் இந்த கஞ்சி இன்றைக்கி செய்கிறோம். ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த உளுந்து கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு நமக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே நேர்களே, உளுந்து கஞ்சி அதாவது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய அப்படி செஞ்சுருக்கோம். பட் இன்னைக்கு சில மாறுபட்ட விதத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த உளுந்து கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுந்து கஞ்சி. ஸோ உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: கருப்புளுந்து, புழுங்கல் அரிசி, வெந்தயம், இது 3ஐயும் சேர்த்து ஊற வைத்து அரைத்த மாவு, தேங்காய், ஏலக்காய், சுக்குத்தூள், நல்லெண்ணெய், பனவெல்லப்பாகு கரைத்தது. ஸோ நம்ம கஞ்சிக்கு தேவையான மாவு எப்படின்னா கருப்புளுந்து 4 பங்கு, புழுங்கல் அரிசி 2 பங்கு, வெந்தயம் 1 பங்கு. இந்த ரேஷியோவில் ஓவர் நைட் ஊற வச்சு நீங்கள் காலையில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்ச இந்த பேஸ்ட்டை இப்போ நல்லா தண்ணி சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி கலரி எடுக்க போகிறோம். பேன் லைட்டாக சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம உளுந்தை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துடலாம். ஸோ கஞ்சிக்கு தேவையான அளவு மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா சூடாக இது நல்லா திக்காயிடும்.
நீங்கள் எவ்வளோ லிக்விடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ நல்லா தண்ணியாக இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியாக நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது மிதமான ஃப்ளேமில் நம்ம வந்து நல்லா கஞ்சி கிண்டி எடுத்துடலாம். நம்ம உளுந்து கஞ்சி வந்து இது வரைக்கும் நம்ம எபிசோட்லலாம் நிறைய வாட்டி நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த வாரம் வந்து நம்ம சித்தர்கள் நமக்காக வழங்கிய நாள் ஒழுக்கங்கள், உணவு வகைகள் அப்படி தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ சித்தர்கள் எந்த மெத்தடில் வந்து இந்த உளுந்து கஞ்சி செஞ்சாங்கோ அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ செய்கிறோம். உளுந்து நல்லா வேகணும், அதாவது உளுந்து, வெந்தயம், அப்புறம் அரிசி, இது மூணுமே வந்து நல்லா வேகணும் அப்படின்றதுக்கு இந்த சிம் ஃப்ளேமில் வந்து நம்ம இந்த கஞ்சிக்கின்றது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஊற்றுனதை விட மாவு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக திக்காயிடுச்சு. ஸோ கஞ்சி நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொதிச்சு வருது. ஸோ இந்த கொதிச்சு வர டைமில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ கஞ்சி நல்லா கொதிச்சு வர அந்த டைமில் வந்து ஃப்ளேம் நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க பனை வெல்லத்தை ஊற்றிடலாம். பனை வெல்லத்தை ஊற்றியாச்சு. நல்லா இந்த கஞ்சியோட அது நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகட்டும். ஸோ நம்ம கரைச்ச இந்த பனை வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் வெந்துடுச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக நம்ம சுக்கு தூளியும் ஏலக்காவையும் இடித்து போட்டுடலாம். அடுத்தது சுக்குத்தூள் போட்டுடலாம். ஸோ உளுந்து கஞ்சி இங்கே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சித்தர்கள் நமக்காக வழங்கிய காலை உணவு வகையான உளுந்தங்கஞ்சி இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, ஸோ உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்ததான் வந்து சாந்தி திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து வெண்புள்ளிகள், அதாவது ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து அங்கங்கே அவங்க ஸ்கின்ல வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும், ஒரு என்ன அவங்க உணவு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இது பொறுத்த வரைக்கும் இந்த வெண்புள்ளிகள் நீங்கிறதுக்கு சில சமயம் உணவுகள் மூலமாகவே அதுக்கு மாற்றிட முடியும். ஆனால் அடிப்படையில் என்ன காரணங்கிறது தெரிஞ்சுட்டு சில விதமான மருந்துகள் கொடுத்தா தான் அது தீருது. ஏன்னா வெண்புள்ளிகள்னு சொல்லக்கூடிய அந்த விட்டிலிகோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் மாடர்ன் மெடிசனுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய டிசீஸ்ன்னு சொல்லலாம். அது டிசீஸில் ஒரு மாறுபட்ட தோல்நிலை. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா ஆட்டோ இம்யூனிட்டின்னு பெரும்பாலும் சொல்கிறாங்க. ஆட்டோ இம்யூனிட்டின்னா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பாற்றல் நம்ம தோலில் நிறமி ஏற்படுத்தக்கூடிய அந்த திசுக்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த நிறமி கொடுக்கக்கூடிய தன்மை மாறுறதுனால வெள்ளை நிறம் இருக்கும். நம்ம தோலுக்கு வந்து அந்த நிறமி மெலனின்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கக்கூடிய முடியாக இருக்கட்டும், கண்ணினுடைய வெளித்திரையாக இருக்கட்டும், அல்லது தோலில் இந்த கலரில் தான் இருக்கணுங்கிறது ஜெனட்டிக்கலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அடிப்படை திசுக்களுக்கு எதிராகவே நம்ம எதிர்ப்பாற்றல் செயல்பட்டு இது ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் பெரும்பாலான வெண்புள்ளிகள் வருது. சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா கெமிக்கல் அலர்ஜிஸ், சில ஃபுட் பாய்சன் ஆகினதுனாலையும் இந்த மாதிரி வரலாம். சில விதமான கிருமிகள் தாக்கம் ஏற்பட்டாலும் இந்த வெண்புள்ளிகள் வரலாம். அவங்களுக்கு பெரும்பாலும் நோய் எதிர்ப்பாற்றல் மாறுபட்டு, அதாவது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்தது அப்படின்னாச்சுன்னா பெரும்பாலும் இந்த எதிர்ப்பாற்றல் மாறுபட்ட நிலை. ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் சில விதமான மாறுபாடுகள் உடம்புல இருக்கும். ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும், சில விதமான மருந்துகள் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காம இருக்கும். அதுவும் கூட இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம். இதுக்கு முறையான மருத்துவம், சித்த மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறுறது தான் நல்லது. நிறைய மருந்துகள் இருக்குது. கார்போஹி அப்படின்னு அதில் அந்த மூலிகையிலேருந்து செய்யக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, அதுலேருந்து செய்யக்கூடிய தைலங்கள் இருக்குது. அதே மாதிரி உணவுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா கீரைகள் தான் முதன்மையானது. கீரைகள்லேயே ரொம்ப குறிப்பாக கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரைகள் நம்ம நிறைய சமைச்சு சாப்பிட்றது. அதே மாதிரி மேலே சுத்தமான தேங்காய் எண்ணெயை தடவி சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் நிற்கிறது. இது போதுமான ஊட்டச்சத்தை உடம்புக்கு கொடுத்து
தவிர்க்க வேண்டிய பொருட்கள், அந்த ஆட்டோ இம்யூனிட்டிலேருந்து விடுபடுறதுக்கான தவிர்க்க வேண்டிய உணவுகளில் கோதுமை, பால், ஒயிட் சுகர், சாத்துக்குடி, கமலா, எலுமிச்சை, இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் முழுமையாக நீக்கிறதும் இந்த வெண்புள்ளியிலேருந்து மாறுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நேயர்கள் எழுதலை டாக்டர், இவங்களும் ஒரு நேயர் தான், பட் நம்ம சேனல்லையே தான் இருக்காங்க. ஒன் ஆஃப் த நியூஸ் ஆங்கர் தான் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இப்போ நாங்கள் மேக்கப் எல்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எப்படியும் அவங்களால மேக்கப் போடாமல் இருக்க முடியாது, மேக்கப் போட்டு தான் ஆகணும். பட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ரிகாஷன்ஸ், அதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஏதாச்சும் உணவு பழக்கங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். நம்மளுடைய பதில் வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இயற்கையான முறையில் மேக்கப் அமைச்சிக்கிறது ஒரு வழி. அதுதான் வந்து நிரந்தர தீர்வுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மஞ்சள் பூசுறது, சில விதமான மூலிகைகளை பயன்படுத்துறது, கண்மைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கற்றாழை, கரிசலாங்கண்ணி போட்டு பயன்படுத்துறது, அது மாதிரி உள்ளது தான் நம்ம வந்து நிரந்தர அறிவுரையாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு தற்காலிகமாக இப்போது உடனடி தீர்வாக ஏற்படுத்துறதுக்கு அப்படிங்கிறதுல சில விதமான அறிவுரைகள் நம்ம சொல்ல முடியும். இப்போது அவங்க இந்த மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, விளக்கெண்ணெய் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெய் முகத்தில், தலையில் எந்தெந்த பகுதியில் வந்து அவங்க மேக்கப் போடுறாங்களோ அந்த பகுதியிலலாம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெறும் வெந்நீர்லேருந்து வரக்கூடிய ஆவியை முகத்தில் போடுற மாதிரி பட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரலாம். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசி குளிக்கிறது. தோலில் கற்றாழை சாறு, அதாவது சோற்று கற்றாழை இருக்கு இல்லையா, அதனுடைய சாறை கொஞ்சம் நேரம் பூசி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஒரு நாள் குளிக்கிறது. இன்னொரு நாள் வந்து எலுமிச்சை சாறு புழிஞ்சு அதை கடலை மாவோட கலந்து கொஞ்ச நேரம் பூசி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு குளிக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, தோலினுடைய இயற்கையான எதிர்ப்பாற்றலை, இயற்கையான சத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னேட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. தோலில் மேலே அடுக்கில் இயற்கையாகவே சில விதமான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. அது வெளியிலேருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்போ இவங்க வேதிப்பொருளால் போடக்கூடிய அந்த மேக்கப் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த பாக்டீரியாவை கொஞ்சம் பாதிப்படைய செய்யும். அது பாதிப்படைஞ்சாலும் மீண்டும் உருவாகி தோலினுடைய இளமையும் தோலினுடைய அந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலேருந்து விடுபடக்கூடிய தன்மையும் உருவாக்குறதுக்கு இந்த விளக்கெண்ணையும் மஞ்சள் பூசி குளிக்கிறதும் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய கீரை வகைகள், காய்கறி வகைகள், சின்ன வெங்காயம், இஞ்சி, சுக்கு, மிளகு போன்ற பொருட்களும் இந்த அலர்ஜி தன்மையிலேருந்து விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கும் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கோம் டாக்டர். தேங்க்யூ. நன்றி. ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அண்ட் எப்பவும் போல் அது என்றைக்குமே ஒரு சிறந்த உணவாக தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்ட விதத்தில் நாங்கள் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் உங்களை வேறொரு சிறப்பான விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.